மோசடி வழக்கில் பிரபல நடிகைகளான தமன்னா, காஜல் அகர்வால் சிக்கியுள்ள சம்பவம்தான் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருவரும் மோசடி செய்தார்களா இல்லையா, என்ன நடந்தது இப்போது பார்க்கலாம். புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் அசோகன். ஓய்வு பெற்ற BSN அதிகாரியான இவருடைய செல்போனுக்கு கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என மெசேஜ் சென்றுள்ளது. இதனை உண்மையென நம்பிய அசோகன் பல தவணைகளாக இதுவரை 90 லட்சத்திற்கும் மேல் முதலீடு செய்ததாக சொல்லப்படுகிறது. இவர் முதலீடு செய்ததன் மூலம் 9 கோடி ரூபாய் லாபம் கிடைத்ததாக காட்டியுள்ளது. இந்த பணத்தை எடுக்க அசோகன் எவ்வளவோ முயற்சி செய்தும் எடுக்க முடியவில்லை. இதனை அடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கோவையில் ஹாஷ்போ என்ற பெயரில் இயங்கி வந்த நிறுவனம் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக கோவையை சேர்ந்த நிதிஷ் ஜெயின் மற்றும் அரவிந்த் குமார் இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இந்த வழக்கில் பெண்கள் உட்பட 10 பேருக்கு தொடர்பு இருப்பதாக தெரியவந்தது. அவர்கள் யார் யார் என்பது குறித்தும் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையிலும் போலீசார் இறங்கியுள்ளனர். அது மட்டுமின்றி இந்நிறுவனம் பல மாநிலங்களில் இதுவரை 50 கோடிக்கும் மேல் மோசடி செய்ததாக தெரியவந்துள்ளது. இதில் குறிப்பாக இந்த நிறுவனத்தின் தொடக்க விழாவின் போது வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கும் வகையில் பிரபல நடிகைகளான தமன்னா மற்றும் காஜல் அகர்வால் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இவர்களை நம்பிய ஏராளமான வாடிக்கையாளர்கள் லட்சக்கணக்கில் பணத்தை முதலீடு செய்து ஏமாந்துள்ளனர். தமன்னா, காஜல் அகர்வால் இருவருக்கும் எவ்வளவு பணம் வழங்கப்பட்டது, பணம் அனுப்பியது யார், அவர்கள் இருவரையும் அழைத்து வந்தது யார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அந்த வகையில்தான் தமன்னா மற்றும் காஜல் அகர்வால் இருவரும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு போலீசார் சம்மன் அனுப்பியதாக கூறப்படுகிறது. விரைவில் இந்த வழக்கு தொடர்பாக இருவரும் ஆஜராகி விளக்கம் அளிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.